உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இப்போ ஆவணி மாத பலன்கள் 12 ராசி என்பதுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாத சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி மாதத்துல சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை எப்பவுமே இருக்கும். எப்பவுமே ஒரு வருஷத்துல இந்த ஆவணி மாதத்துல பல்வேறு விதமான மாற்றங்கள் எல்லா ராசி என்பவர்களுக்கும் நடக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், ஒரு வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, வீடு பால் காய்ச்சுவாங்க, வீடு இடமாற்றம் பண்ணுவாங்க. அதே போல தொழில் ஸ்தாபனங்கள் புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை, தொழிலை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாம குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள், அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நிறைய எப்பவுமே ஆவணி மாசத்துல நடக்கும். அதற்கு காரணம் அந்த சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது தான் முக்கிய காரணமா இருக்கு. இப்ப 12 ராசி என்பவர்களுக்கும் இந்த ஆவணி மாதத்துல கிரக அடைவுகள் எந்தெந்த ராசியில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசியில செவ்வாய் இருக்காரு, கடக ராசியில குரு உச்சம் பெற்றுள்ளார், அதே கடகராசியில புதனும் இருக்காரு. சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பலத்துடன் இருக்க போறாரு, அதே சிம்ம ராசியில கேதுவும் பயணிக்கிறாரு. அதே போல கும்ப ராசியில ராகு பகவானும், மீன ராசியில் சனி வக்ரம் பெற்று 12 ராசி என்பவர்களுக்கும் பலனை கொடுக்க போறாரு. அப்ப இந்த மாதம் ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன யோகத்தை கொடுக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா, நம்ம எந்த பிரச்சனையிலிருந்து சேஃபா இருக்கணும், ஏதாவது உறவுகள் சார்ந்த விஷயங்களை தொந்தரவுகள் ஏற்படுத்துமா, இல்லை பொருளாதாரத்தில் பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு 12 ராசி என்பவர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஆவணி மாத பலன்கள். இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் சார். நிறைய ரிஷப ராசி என்பவர்களுக்கு எல்லா கிரகணிலும் ஒவ்வொரு மாதம் சிறப்பாக இருக்கு. என்ன சார் நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க, பட் ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா உங்களுக்கு ராகு திசை, இல்லை சனி திசை, இல்லை புதன் திசை அது மாதிரி நடக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், அவ்வளோதான். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. இல்லை சார் இந்த மாதம் நான் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், எனக்கு எல்லா இன்டர்வியூலாம் முடிச்சிட்டேன், எனக்கு கொடுத்துருவாங்களா வேலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கனால பண போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். இது யாருக்கு அதிகமாக தேவை அப்படின்னா, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகமாக தேவை அதிகமாக இருக்குது. அது முக்கியமாக ரிஷபராசி என்பது கொஞ்சம் பெருசாக ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதத்துலேருந்து நம்ம இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணோம், இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஏற்ற மாதமாக இருக்குது. அப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. இல்லை சார் லோன் வாங்கி தான் வாங்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட கடந்த காலகட்டத்தில் லோன் அப்ளை பண்ணால் கூட கிடச்சிருக்காது. நான் ஒரு வீடு பார்த்தேன் சார், லோன் அப்ளை பண்ண கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் லோன் அப்ளை பண்ணால் கிடச்சிரும். என்ன சார் போன மாதம் கிடைக்கல இந்த மாதம் கிடைக்குது அப்படின்னா அதற்கான நேரம் காலம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது, அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் வீடு விற்க முடியாமல், இடம் விற்க முடியாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீர்த்துக்கலாம். வேற ஒரு இடம் வீடு வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு, அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது வீட்டில் பலவிதமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குழந்தை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய சண்டை பிரச்சனைகள் குறையும். குழந்தைங்கிட்ட பையன்கிட்ட சண்டை போட்டேன், பொண்ணுகிட்ட சண்டை போட்டேன், அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறி அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்கள் சகஜமாக பழகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நிறைய ரிஷபராசி 2வது குழந்தை பெற்றுக்கலாம், ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் நல்லது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது, அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால நீங்கள் கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, ஏதாவது ஒரு வார்த்தை அதிகமாக பேசிடுவீங்க.
ஏற்கனவே நார்மலாகவே நல்லா பேசுவீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதம் அந்த செவ்வாய் இருக்கனால டக்குன்னு ஏதாவது ஒரு சுருக்குன்னு ஒரு வார்த்தை வாயிலேருந்து வந்துடும். அதனால தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமாக ஃபேமிலியில், நீங்கள் ஆஃபீஸில் பேசுகிறீங்க, பிஸ்னஸில் பேசுகிறீங்கிற பிரச்சனை கிடையாது. ஃபேமிலிக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே, அம்மா அப்பா கூட, குழந்தைங்க கிட்ட அந்த பேச்சில் அதிகமான கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் இந்த மாதம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம். ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்றிருக்காரு, 3ஆம் இடத்துல குரு இருக்குது, புதன் இருக்காரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை மாற்றம் பண்ணுறதுக்கான யோசனைகள் வரும், வேலை மாறத்துக்கான சூழ்நிலை வரும். நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்க நம்ம ஏன் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ட்ரை பண்ணக்கூடாது, புதுசாக ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணால் என்ன, இல்லை ஒய்ஃபு இருக்காங்க அவங்க ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் குறையும். பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா உறவுகளில் ஒரு சந்தோஷம், அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம், நீங்கள் நினச்ச விஷயங்கள் அப்படியே உங்கள் கையில் கிடைக்கும். அதான் ரொம்ப ஒரு விசேஷம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பது நீங்கள் நினச்சதெல்லாம் செய்யலாம். அதுக்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. முக்கியமாக ஒரு பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை செய்வது மிக மிக சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாற்போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோச்சாரத்தில் கிரக அடைவுகளை வச்சு சில எண்ணங்கள் நடக்கும், வரும் வராதுன்னு சொல்கிறோம். பட் தசாபுத்தி அப்படின்னு ஜாதகத்தில் பார்க்கணும். அது தவிர இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா குரு உச்சமாக இருக்கார். அப்போ அதே போல் உங்கள் ஜாதகத்தில் குரு பலமாக இருக்குது அப்படின்னா நிறைய பொருளாதார நிறைவுகள் நிறைய நடக்கும். இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்குது. முக்கியமாக சில பேருக்கு ராகு தசை, கேது தசை, சனி தசை இதெல்லாம் அசுப கிரகங்களுடைய தசாபுத்தி. அப்போ இந்த காலகட்டத்தில் நல்ல பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருமா சார், எனக்கு இதெல்லாம் நடக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நோட்லையும் எழுதி தருவோம். அதுக்கான கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அட்ரஸ்க்கே கொரியர் பண்ணுவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, முக்கியமாக ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது. நிறைய மாணவர்கள் இன்னைக்கு எனக்கு 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசி தெரியும், பாவகம்லாம் தெரியும், ஆனால் எனக்கு ஜாதக பலன் சொல்கிறதுல தான் எனக்கு ஒரு சின்ன சுணக்கம் இருக்குது, ஒரு பயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்கறது, ஒரு ஜாதக பலன் ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரமாக எப்படி பார்க்கறது அப்படின்ற 3 மாத அடிப்படை வகுப்புகள் சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல்வேறு விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.